சென்னையில் புதுசாக ரோடு போடுவாங்க. அப்புறம் ஒரு வாரத்தில் பார்த்தேன். ஏய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா இது இப்போ இந்த ஹோட்டலில் இருந்து நானும் அந்த அண்ணாவும் பழிக்கிட்டு பிள்ளையார் சிலை இருக்குது, அதாவது பிள்ளையார் கோவில் இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம். இப்போ பார்ப்போம் என்ன மாதிரி அங்கே இருக்குமாண்டு. நேற்று இரவு அந்த ஹோட்டல் இதுதான் பாருங்க இப்போ எப்படி இருக்குதான்னு சொல்லி. இது பாருங்க, இதுதான் வந்து ரிசப்ஷன். ரெண்டா இங்கே வந்து ஒரு மாதம் நீங்கள் தங்குறான்னு சொன்னால் இங்கே காசுக்கு 5000 ரூபா தங்கலாமாம். ஆனால் ஒரு நாள்னு சொன்னால் அது வேறு விலை, 2 பேர் 3 பேர்னு சொன்னால் அது வேறு விலை, அப்படி எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க ஆக்கள் இங்கே வந்து போன ஃபோட்டோஸ் அது இது எல்லாம் இருக்குது. பைக்கில் எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 35-40 கிலோமீட்டர். எத்தனை நிமிஷம் பிடிக்கும்? ஒரு 3/4 மணி நேரம், 3/4 மணி நேரத்தில் போயிடும். இதுதான் பாருங்க நேற்று இரவு வந்து இருந்த படுத்த ஹோட்டல். அன்னைக்கு நன்றி. மற்ற பைக் இங்கே நிற்கிறது பாருங்க. மாஸ்க் இல்லையா? இல்லை, போகிற வழியில் பார்ப்போம். இப்போ பிள்ளையார் கோயில் பார்க்க போய் கொண்டிருக்கோம். போகிற வழியில் ஏதாவது இருந்தால் காட்டுறேன். ஏற்கனவே நீங்கள் ட்ரோனில் எடுத்த வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. இதே நைட்டு வந்த சாப்பாடு கடை. ஆ இல்லை இல்லை அது அங்கே இருக்கு. ரோட்டுக்கு அந்த இது போட்டுறாங்க. கொஞ்சம் எல்லாம் வயல்வெளி தெரிஞ்சு சின்ன பொட்டி கடை வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த வாய்க்கால் தண்ணி ஒன்றுமே வந்தாது. கிராமத்தில் கூட இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க. அதுக்கு அந்த காங்குருவியல் வராமல் கொடி கட்டி விட்டுருக்கிறோம். இந்த நெட் பயிற்சி நடக்கிற இடத்துக்கு தான் வந்துருக்கிறேன். கீழே போய் காட்டுறேன் என்ன மாதிரியாண்டு. இப்போவும் தண்ணி நிற்கிது பாருங்க, அதனால் ரங்கே இல்லை, அது இப்போ சப்பத்தில் நினைஞ்சிடும். இங்கே பாருங்க கிட்ட கொண்டு போய் காட்டுறேன் என்ன மாதிரி நெட் கதிட்டு இருக்குமான்னு. இங்கே பாருங்க, இது என்ன பெரிய பெரிய வெள்ளை நெல். இந்த பாருங்க, ஓ நல்லா இருக்கு, ஆனால் தண்ணி இருக்குது. ஆனால் இந்த கோடை வெயிலையும் பாருங்க இப்படி தண்ணி நிற்குது. பனைமரம், அதைத்தான் உங்களுக்கு காட்டணும் பண்ணி யோசிச்சு. நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன் பெச்சாபுரின்ற இடத்துல. அங்கேயும் இருக்குது, இங்கேயும் 1-2 இருக்குது. பார்ப்போம் போகிற வழியில் எதுவுமே இருந்தால் பார்ப்போம். இது என்ன பாதாள சாக்கடை. பாதாள சாக்கடை ட்ரைனேஜ் பக்கத்தில் விவசாய வில்லேஜில் கூட எப்படி பண்ணியிருக்காங்க. கிராமத்திலேயே பாருங்க ஒரு வாய்க்கால் இருக்குது, பாதாள சாக்கடை. பாதாள சாக்கடை. ஏன்னா இது வந்து இந்த தண்ணி வந்து இப்போ பாத்ரூமில் குளிக்கிறது, டாய்லெட் போகிறது, இது வந்து அதில் போய் கலந்துடக்கூடாதுல்ல. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. மக்களோட வரி பணத்தை கரெக்டாக யூஸ். இங்கே ஊழல் இருக்குது, சுத்தமாக ஊழலே இல்லைன்னு சொல்லலை, ஊழல் இருக்குது. ஆனால் ஒரு மனசாட்சி படி எப்படி ஃபஸ்ட்டு சாலையை போட்டு விவசாய நிலத்தில் வந்து இந்த அசுத்த தண்ணி கலக்காமல் எப்படி இது எல்லாம் அங்கே போகுது. இந்த தண்ணி இதெல்லாம் வந்து இந்த இப்போ இது நம்ம இருக்கிற அங்கே வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னு ஒன்று இருக்கும், ஒரு ஃபேக்டரி மாதிரி. அங்கே போயிட்டு இதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த வேஸ்ட் எல்லாம் உரமாக்கி தண்ணியை வந்து டம்ப் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நகரங்கள்லேருந்து வர சாக்கடை தண்ணி அப்படியே போய் ஆற்றுல கலந்துரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி நுரையாக போகும், சாக்கடையாகும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. உண்மைதான், பார்க்க தெரியும். இங்கே நல்லா இருக்குது, பிளான் இருக்கும். அந்த பிளானை செயல்படுத்தும் போது சரியாக செயல்படுத்த சரியா இருக்கு. பணத்தை அந்த கம்மி. நான் அங்கே வெச்சாவூரில் ஒரு கிராமத்துக்கு போனால் நடுவில் இருக்கும், அந்த வாய்க்கால் நடுவில் இருக்கும், நடுவில் இருக்கும், 2 பக்கமும் போகிற மாதிரி. இங்கே தாய்லாந்து வந்தோடனே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். ஏன்னா இப்போ சென்னை மாதிரி பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிலேயே இதை வந்து செயல்படுத்த முடியாமல் திணறுது கவர்மெண்ட், ஊழல். ஆனால் இங்கே தாய்லாந்தில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு கிராமத்தில் இதை செயல்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த கிராமத்தை நோக்கிய வளர்ச்சிம்பாங்கல்ல, இதுதான் அது. இப்போ இந்த ஐரோப்பாலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி இதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே தாய்லாந்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஜப்பான்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல முயற்சி, உண்மையிலே பாராட்ட வேணும். ஒரு தடவை பணத்தை எடுத்து செலவு பண்ணால் பிரயோஜனமாக இருக்கணும். செலவு பண்ணுறது, அப்புறம் ரோட்டை போடுறது, இடிக்கிறது, நோண்டுறது. சென்னையில் புதுசாக ரோடு போடுவாங்க, அப்புறம் ஒரு வாரத்தில் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா இது பாதாள சாக்கடைங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி தானே ஒயரிங் வேலையெல்லாம் பார்க்கணும். வீடு பூச்சி வேலை முடிச்சுட்டு போய் உங்கள் வீட்டை உடைச்சா ஒத்துப்பீங்களா? அது சரி. என்னடா இன்ஜினியர்னு கேட்க மாட்டீங்க. என்ன பண்ணுறது, மக்கள் கேள்வி கேட்காத வரையும் எதுவும் மாறாது. ஆட்சி மாறினா தான் சரி. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது. அது சரி.
இந்த பிள்ளையாருக்குரிய உருவம் போட்டு வச்சிருக்கிறோம். இப்போ அப்படி வலது பக்கத்தால் திரும்பி கோயிலை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சந்தியிலையும் போகிறதுக்குரிய வழி போட்டிருக்கிறோம். இன்னொரு சந்தையிலையும் வச்சிருக்கிறேன் பாருங்க. நல்லா தான் அடையாளப்படுத்திட்டேன் அவனை. வெளிநாட்டு மக்கள் அதிகமாக வரவே இந்தியாக்கார ரொம்ப பேர் வெளிநாட்டுக்கார. பிள்ளையார் கோவிலுக்குரிய வழி. அது கோவிலோ சிலையோ? கணேசா இன்டர்நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லியிருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போய் பார்ப்போம். உள்ளுக்கு போகிற நுழைவாயில் பாருங்க அப்படி இருக்குதுன்னு. விஷ்ணுவோ இது பிரம்மாக்குரிய சந்நிதி. இங்கே பாருங்க இந்த 2 கரையிலையும் பென மரம் என்ன இதை பார்க்க பண்ணுவோம். 1000 தான் இந்த அலம்பெறமே இதுக்குள்ள இருக்கு. அந்த நிழல் அந்த குளிர்மை அது சொல்லி வேலை இல்லை. எவ்வளோ தூரம் நான் பயணம் செய்து வந்திருக்கிறோம்? ஒரு அங்கிட்டு ஒரு 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்திருக்கிறோம். அங்கே இந்த இவர் இந்த கிராமத்தில் என்னோட ரூம்லேருந்து 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர். சாச்சோன் சாவன்ற இடத்துல இருக்கிற விஷ்ணு கோவில். அங்கே இருக்கு பிள்ளையார். அங்கே இது தெரில, கூகுளில் ஒரு தேடி படிச்சிருங்க. இங்கே வாங்க படி. இந்த கோயிலுக்குள்ளுக்கு வந்துட்டோம் பாருங்க. தாய் மொழியில் இருக்குது, அதாவது இந்த தாய் லாங்குவேஜ். இது விஷ்ணுவோ பிரம்மான்றான்னு நினைக்கிறேன். 4 தலை பிரம்மாக்குரிய உருவம். இவர் கூடுதலாக பிரம்மா, கிருஷ்ணர் மற்ற சிவனை கூட இப்போ கிட்டடியாக வழிபட தொடங்கியிருக்கணும். 4 தலை பிரம்மாக்குரிய சந்நிதி. அந்த சக்கரத்தின் விளக்கம் போட்டிருக்கணும். பாருங்க பனைமரத்தை கொண்டு வந்து நட்ட மாதிரியே இல்லை வடிவாக வளர்ந்துருக்கேன் நான் 2 கரையில். நிறைய வாகனம் வந்து நிற்குதுண்ணா. நல்லா தான் பராமரிக்கிறேன் இந்த இடத்த. அங்கே பாருங்க அங்காலேயும் பனைமரங்கள் நிற்குது. இல்லை பார்த்தீங்கன்னா அந்த வெண்கல சிலை தெரியுது, பிள்ளையார் இந்த வெண்கல சிலை. பின்னுக்கு பாருங்க உடுப்பில் துணியெல்லாம் சுற்றி வச்சிருக்கணும். கொஞ்சம் இப்போ ஆக்கள் வந்து போயினோம். முன்னுக்கு எதுக்கு பாதை? இதில் ஒரு சின்ன நீர் தொட்டி. எவ்வளோ மீன்? பெரிய மீன். பிள்ளையாட்ட வாகனம் எலி எங்களுக்கு மோதம் வந்தாடுறாராம். தாங்க சாப்பிடுவோம். இப்போ தான் ட்ராக்கி நான் அதுக்குள்ளே அடுத்த ஃப்ளைட் போகுது. என்ன சிவலிங்க பூ, நிறைய மரங்கள் வச்சிருக்கணும். கோயிலுக்கு வந்தோடனே ஒரு குளிர்மை அடிக்குதானே. இங்கே முன்னாடி வழி, நம்ம வந்தது பின் வழி வரலாம். அது வேற ரூட்டு, நம்ம வந்த ரூட்டு பேக் பின்னாடி வழி. அதான் ஃப்ரீ தான், எடுத்துக்கலாம். இலவசம் கூட எடுத்துக்குவோமா? எடுத்தா நல்ல வெயிலுக்கு கூட எடுத்துக்கலாம். இதில் அர்ச்சனை தட்டங்கள் வச்சு விற்கணும் பாருங்க. ஹலோ இது பாருங்க அர்ச்சனை தட்டம். தேங்காய் கிடையாது, தேங்காய் கடை. இது முத்து மாலை கடை. இளநீ கூட பாருங்க தட்டத்திலாம் வச்சு விற்கிறோம். சாமிக்கு தண்ணி வைப்போம்ல, இந்த ஏரியாவில் தென்னை மரம் ஃபேமஸ் இருக்கிறதுனால தேங்காய் நான் இளநீ தேங்காய் கிடையாது, இளநீ வச்சு விற்கணும். அதே மாதிரி பாருங்க நம்ம வாழைப்பழம் இங்கே வாழைக்காய் கரும்பு இருக்கு பாருங்க. கரும்பும் வைக்கிறோம். அவர் யானை தானே? யானை. இளநீ கரும்புலாம். அது சரி. எப்படி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இப்போ என்னென்னா இந்த அண்ணாட்ட கேட்டு பார்ப்போம். அவர் எப்படி இந்த தாய்லாண்டுக்கு வந்தவர், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இங்கே என்ன மாதிரின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கிறோம். சரி. அதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களோட பேர் என்ன மேட்டது? என்னுடைய பேர் வந்து மணி. தமிழ்நாடு. தாய்லாந்துக்கு வந்து 2017 வந்தேன். ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் விசாவில் வந்து வேலை தேடினேன், கிடைக்கல, இது போயிட்டேன். அப்புறம் மறுபடியும் ஒரு டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி
டீச்சர் வேலை கிடச்சிச்சு. 7 வருஷமாக ஸ்கூலில் ஹை ஸ்கூல் 7ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் கம்ப்யூட்டர் டீச் பண்ணுறேன். மற்றது உங்களோட குடும்பம் என்ன மாதிரி? உங்களோட அப்பா அம்மா, உங்களோட பிள்ளைகள் குடும்பம்? ஊரில் அப்பா அம்மா அண்ணன் 2 அக்கா ஒரு தங்கச்சி எல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு. நான் தான் கடைசி. அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணார். அப்புறம் அமெரிக்கா போயிட்டு திரும்ப ஊருக்கு வந்து கல்யாணம் பண்ணி இப்போ ஐரோப்பாவில் இருக்கார். நான் தாய்லாந்துக்கு வந்த வாக்கில் இங்கே இருக்கேன். 2017 வந்தேன். இப்போ நான் என்னோடய ஒய்ஃபை வந்து 2019 மீட் பண்ணேன். மீட் பண்ணி சும்மா காதலர்கள் மாதிரி தான் இருந்தோம். அப்புறம் எனக்கு வயசு 31 32 ஆனோடனே வீட்டில் ரொம்ப கேட்டே இருந்தாங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் நான் இது மாதிரி சொன்னேன், இங்கே நான் ஒரு பொண்ணு இருக்குது, தொடர்பில் இருக்கேன், அவங்களே பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். வீட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எல்லா வீட்லேயும் உள்ள எதிர்ப்பு தானே, அதெல்லாம் சரி வருமா, வேறு கல்ச்சரு, அவங்களுக்கு நம்மளுக்கு சரி வராதுன்னாங்க. ஒரு 1 வீக் தான் பேச்சு நடந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையாளர். எங்கள் அண்ணனும் லவ் மேரேஜ் தான், எங்கள் அக்காவும் லவ் மேரேஜ் தான். ஃபஸ்ட்டு சொன்னார். அப்புறம் நான் பிடிவாதமாக இருந்தேன். சரி உன் லைஃபு உனக்கு சந்தோஷம்னா நாங்கள் பண்ணி வைக்கிறோம், அழைச்சிட்டு வானார். அப்போ அவங்க வீட்டில், உங்களோட மனைவி வீட்டில் அவங்களுக்கும் ஓகே தான், இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களால வர முடியல அந்த நேரத்தில். நானும் ஒய்ஃப் மட்டும் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். இப்போ 2வது தடவை போனப்போ எல்லாருமே வந்தாங்க, அவங்க அம்மா அப்பா எல்லோரும். இப்போ சமயம் சாப்பாடு அது எல்லாம் சாப்பாடு நான் என்னோடய ஒய்ஃபுக்கும் இந்தியன் ஃபுட்டு பிடிக்கும், எனக்கும் தாய் ஃபுட்டு பிடிக்கும். பிரச்சனை இல்லை, நாங்கள் எது வேணால் சாப்பிடுவோம். சரியா. இப்போ இந்த கோயிலில் வந்து என்ன மாதிரியான பூசைகள், என்ன மாதிரி செய்கிறவ? கோயிலில் வந்து விநாயகர் சதுர்த்தி டைமில் வந்தீங்கன்னா பெரிய திருவிழாவே நடக்கும். இங்கெல்லாம் நீங்கள் வந்து எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாதும்பாங்கல்ல, அவ்வளோ கூட்டம் இருக்கும். இப்போ சாதாரண நாட்கள்ங்கிறதுனால சாதாரணமாக இருக்குது. விநாயகர் சதுர்த்தி அப்புறம் இந்த சிவராத்திரி இந்த நேரத்துலலாம் ரொம்ப பிரபல்யமாக இருக்கும். சரி. நீங்கள் வந்திருக்கிறீங்களா சதுர்த்தி நேரம்? வந்ததில்லை, வீடியோ பார்த்துருக்கேன். நார்மல் டைமில் தான் நான் வருவேன், கூட்டம் நம்மளுக்கு ஆகாது. சரி. ஆமாம். மற்றது இப்போ இந்த சொன்னீங்களே ஏதோ குலுக்கி போட்டு செய்யறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே வந்து கணபதியை வந்து புத்த மதத்தில் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட கடவுளாக பார்க்குறாங்க. நம்ம ஊரில் வந்து இப்போ லட்சுமியை வந்து எப்படி நம்ம வழிபடுறோம், செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு, தொழிலில் நல்லா வருமானம் வரணும்னு சொல்லிட்டு லட்சுமியை வழிபடுவாங்க. தாய்லாந்தில் எல்லா புத்த கோயில்லையும் ஒரு பிள்ளையார் இருப்பார், ஏதாச்சும் ஒரு மொழியில் இருப்பார். நம்ம ஊரில் எப்படி எல்லா கோயிலையும் பிள்ளையார் இருக்காரோ, இங்கேயும் அதே மாதிரி கோயிலில் பிள்ளையார் இருப்பார். காரணம் இவங்க தாய்லாந்து மக்கள் அதிர்ஷ்ட கடவுளாக பார்க்குறாங்க. இங்கே வர மக்கள் வந்து லாட்ரி தாய்லாந்தில் ஃபேமஸ்ஸு, தாய்லாந்து லாட்ரி. ஒரு சில பேர் இங்கே பிள்ளையார்ட்ட வேண்டிக்கிட்டு இங்கே வரலாம், அங்கே நம்ம போய் இப்போ பார்ப்போம், ஒரு நம்பர் எடுப்பாங்க, அந்த நம்பரில் வாங்கி நிறையா பேர் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. அதனால இது அரௌண்ட் தாய்லாந்து ஃபேமஸான பிளேஸ். பிள்ளையார் சரி. ஆமாம். சரி அண்ணா, போய் பார்ப்போம் என்ன மாதிரி. சரி சரிங்க சரி சரிங்க சரி சரிங்க சரி சரிங்க சரி சரிங்க சரி சரிங்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கிட்டு போங்க.
அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. I, Kamuman, take you, Naniwanan, son of Mr. Subramanian and Mrs. Nagaman, to be my husband. I promise to be true to you in good times and in bad, in sickness and in health. Madam, look here. கொடுங்க இது பழசாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் அது ஒரு நிமிஷம் அப்பலாம் கொடுங்க நீங்கள் அவங்க வாங்குங்க மாப்பிள்ள அப்படியே லைட் வைக்க இங்கே வாங்கம்மா. நல்லா ஸ்மைல். என்னம்மா இது நல்லா இருக்கா? உலகத்திலேயே மிகவும் உயரமான பிள்ளையார் சிலை இருக்கிற ஒரு இடம்தான் தாய்லாந்து. இந்த சிலை இந்த உயரம் எவ்வளோன்னு சொன்னால் 124 அடி உயரம்.
நம்ம சிவன் கோவிலுக்கெல்லாம் போனால் இப்போது வேண்டுதலை வந்து ரகசியமாக நந்தியோட காதில் சொல்லுவாங்க. ஓ அப்படி ஒரு இந்த படத்துலலாம் கூட தெரியும். இங்கே தாய்லாந்து மக்கள் வந்து இவங்களோட வேண்டுதலை இந்த மூஞ்சிரு இருக்குல்ல எலி, ஓ பிள்ளையாரோட வாகனம், இந்த மூஞ்சிரு காதில் வேண்டுதலை சொல்லுவாங்க. அதை நம்ம அங்கே போனால் பார்க்கலாம். இப்போ எல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பார்த்தீங்களா எங்கட தமிழர்கிட்ட மிரவ அப்படி இங்கே இருக்குது. அப்படியே இருக்கு. அவையில் அந்த நந்தியங்கிற தமிழாக்கள் செய்கிறத பார்த்துட்டு அந்த காலத்திலேயே எங்கள் தமிழரசன் மாற்ற ஆட்சியெல்லாம் இங்கே நடந்திருக்கு தானே. அதன் அடிப்படையில் பார்த்தீங்களா தமிழர்கிட்ட பாரம்பரியத்தோட வீட்டில் ஒரு பிள்ளையார்கிட்ட கோவிலை கும்பிடினா வந்து இப்போவும் சந்தோஷமாக இருக்குது. அது அவரோட உணவு 2 பேர் இருக்கு மெலிண்ட. இதுல ஒரு பிள்ளையார் இருக்குது, நிறைய வரிசையாக இருக்கும் அப்படியே பிள்ளையார் விதவிதமாக. அதில் சிவன் பார்வதி இருக்காங்க. நிறைய பிள்ளையார் ஒவ்வொரு முகத்தோடு இருக்கிறார் போல. இது 2, இது 3, ஒவ்வொரு முகத்தோட பிள்ளையார்ட்ட சிலை இருக்குது. 2, 3, 4. நீங்கள் அடிக்க போகிறீங்க? சரிப்பா. மூங்கி குச்சி, ஒரு குச்சிலையும் ஒரு நம்பர் இருக்கும். இதில் அடித்து கரெக்டாக 1 மட்டும் எடுக்கணும். 2, 3 வந்துச்சுன்னா மறுபடியும் பண்ணணும். என்னென்ன நம்பருக்கு என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியா? சும்மா ஒரு ரேண்டம் லக்கி நம்பர். என்ன வந்தது? 4. அப்போ என்ன சொல்லுது இந்த 4? இந்த 4 வந்து லக்கி நம்பர் உங்களுக்கு. இப்போ இந்த நம்பரை பேஸ் பண்ணி லாட்ரி சீட் வாங்குவாங்க. இந்த நம்பரை வச்சு தான் லாட்ரி சீட் வாங்குது. ஆக்சுவலாக இது எனக்கு 4 வந்துருக்கு. இது என்னோட உண்மையாகவே அதிர்ஷ்டம் உங்களுக்கு. இது என் டாக்டர் பர்த்டே. அடடா, நவம்பர் 4 என்னோட டாக்டர் பிறந்தது. 4 வந்துருக்கு பாருங்க. அது சரி. நீங்கள் அடிங்க. சரி அடிப்போம். அடிச்சு பார்ப்போம். வேகமாக அடிக்கணும். சரி, ஓகே. என்ன நம்பரு? 22 22வது இலக்கத்தில் வந்துருக்குது. இதில் லொட்ரி டிக்கெட், அதாவது அதிர்ஷ்ட லாபத்திட்டு எடுத்தால் வந்து அவைக்கு கோடி ரூபாய் விடுமாம். நான் இருக்கணும் தெரியல, பார்ப்போமே. இதில் வேறுங்க ஒரு பிள்ளையாருக்குரிய சிலை இருக்குது. கீழே 5 பிள்ளையாருக்குரிய சிலை. இந்த பெரிய உருவாச்சில பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார்கிட்ட சிலைக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன். இது ஒரு பிள்ளையார் கோவில்னு சொல்லலாம். இதை கட்டினது வந்து இங்கே அதாவது தாய்லாந்து மக்கள்லாம். இந்த வெண்கல சிலைக்கு கிட்ட போய் பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு. அதை இந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு வந்த மணியண்ணாக்கு நன்றி. ஆனால் இந்த மணியை காணையில் அடிப்போம்ல. சரியா, வணக்கம். இங்கே வச்சுருவாங்க கோயில் நிர்வாகம் இடத்துக்கு. கும்படினம் உண்மை எலிப்பம்மா வச்சிருக்கணும். வேணா அருகம்புல்லும் வச்சுக்கணும். இங்கே பிள்ளையாட்ட உருவாம். அது என்னது? அது ஏதோ ஆஃபீஸ் ரூம்னு நினைக்கிறேன். 1 மில்லியன் பார்த்து கொடுத்தவங்களுக்கு கல்வெட்டு வச்சுருக்காங்க இந்த கோயிலுக்கு. இந்த கோயில் கட்டுறது பாருங்கள், தாய்லாந்து மக்கள் 1 மில்லியன் பார்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 மில்லியன் கூட பேர் என்ன 1 மில்லியன் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கல்வெட்டு. காதுக சொல்கிறா பாருங்க.